நாம் வாழும் பிரபஞ்சம் உருவானது எப்படி? அந்த கேள்விக்கான பதில் வெகு சிலருக்கே தெரிந்திருக்கும். பிரபஞ்சம் உருவாவதும், அதில் படைப்புகள் தோன்றுவதும், பின்பு அனைத்தும் அழிவதும், அழிவிற்கு பின் புதிதாக ஒரு பிரபஞ்சம் உருவாவதும் என இது ஒரு தொடர்கதை. அந்த தொடர்கதையின் ஒரு புள்ளியாகத்தான் இப்பொழுது நாம் வாழும் இந்த பிரபஞ்சம் உருவாகத் தொடங்கியது. முதலில் அது ஓம்கார நாதமாக இருந்தது. நாதமாக மட்டுமே இருந்த ஓம்காரம் பின்பு சக்தியாக உருவானது. முதலில் ஆதிசக்தி தோன்றினார். அந்த சக்தியிலிருந்து மற்ற தெய்வங்கள் பிறந்தார்கள். நன்மையுடன் தீமை பிறப்பது போல் தெய்வங்களோடு அரக்கர்களும் பிறந்தார்கள். அரக்கர்களான மதுகைடவர்கள் அகங்காரத்துடன் படைத்தவரையே அழிக்கப் புறப்படுகிறார்கள். பிரம்மா, இன்று நீ தப்பிக்கவே முடியாது. தாயே, 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 தேவர்களின் மூல சக்தியே, என்னை காப்பாற்றுங்கள், 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 காப்பாற்றுங்கள். ஆதிசக்தியே, ஆதிசக்தியே, என்னை காப்பாற்றுங்கள் தாயே. ஆதிசக்தி, பிரம்மசக்தி, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். விஷ்ணு தேவனே, படைப்பனைத்தையும் காப்பாற்றும் பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. விஷ்ணு தேவனே, யோக நித்திரையில் இருந்து எழுந்திருங்கள். பிரம்ம தேவனை காப்பாற்ற வேண்டும். விஷ்ணு தேவனே, யோக நித்திரையில் இருந்து எழுந்திருங்கள். பிரம்ம தேவனை காப்பாற்ற வேண்டும். என்னை காப்பாற்றுங்கள். Vishnu
கேட்கவில்லையா? ஏய், யார் நீ? உங்கள் இருவரின் பிறப்பிற்கும் காரணமானவன். பொய் சொல்லாதே. எங்கள் பிறப்புக்கு நீ காரணமா? அரக்கர்களின் பிரச்சனையே இதுதான். உங்கள் பிறப்பை பற்றிய உண்மை உங்களுக்கு தெரிவதே இல்லை. அது சரி, தெரிந்திருந்தால்தான் தேவர்களாக வாழ்வீர்களே. இப்பொழுது என் கேள்வி ஒன்றே ஒன்றுதான். பிரம்மனை விடுவிக்கிறீர்களா இல்லை பிராணனை விடுகிறீர்களா? ஏய், நாங்கள் பிராணனையும் விடமாட்டோம், பிரம்மனையும் விடமாட்டோம், உன்னையும் விடமாட்டோம். தேவி காளி காளி தேவி காளி. தேவி, உன் கவலைக்கு என்ன காரணம்? ஆதிசக்திக்கு எல்லாம் தெரியும் என்பது எனக்கு தெரியும். பிரம்மதேவன் அங்கு மாபெரும் அபாயத்தில் இருக்கிறார். என்னுடன் சேர்ந்து லக்ஷ்மியும் கவலையோடுதான் இருக்கிறார். மது, கைதபா என மறக்கர்கள். தேவி காளி, இப்பொழுதுதானே சொன்னாய் உன் கவலை எனக்கு தெரியும் என்று. உன் கவலையில் நியாயம் இருக்கிறது. மும்மூர்த்திகளான பிரம்மா, சிவன், விஷ்ணு, முப்பெருந்தேவிகளான லக்ஷ்மி, சரஸ்வதி, காளி ஆகிய நீயும் ஒரே காலத்தில் என்னிடம் இருந்து உருவானவர்கள். இதில் காளியான உனக்கு விஷ்ணு மேல் சகோதர பாசம், சரஸ்வதிக்கு சிவன் மேல் சகோதர பாசம், லக்ஷ்மிக்கு பிரம்மன் மீது சகோதர பாசம். அதனால்தான் பிரம்மன் ஆபத்தில் இருக்கும்போது லக்ஷ்மி கவலைப்படுகிறாள். ஆனால் அந்த கவலை தேவையற்றது. பிரம்மனை காப்பாற்ற, ஏன் இந்த படைப்புகளை எல்லாம் காப்பாற்ற ஒருவர் இருக்கிறார். இருந்தாலும் தாயே, அந்த அரக்கர்கள் பலசாலிகள். அவர்களை அழிப்பது அவ்வளவு சுலபம் இல்லை. அவர்களை அழிக்க நான் செல்ல வேண்டும். தேவி காளி,
தீயவர்களையும் அரக்கர்களையும் அழிப்பது உன் குணம். அதனால்தான் இப்போது நீ ஆவேசப்படுகிறாய். மது, கைதபா இந்த இருவரின் விஷயத்திலும் ஆக்கமும் அழிவும் ஒருவர் கையில். அவர்களை ஆக்கியதும் அழிக்கப் போவதும் ஒருவரே. அவர்தான் மகாவிஷ்ணு. பிரம்மதேவா, பிரபு, ஏய் விஷ்ணு, பொறுங்கள். சற்று பொறுமையாக இருங்கள். ஒரு கணத்தில் அழிய வேண்டிய உங்களுடன் மணிக்கணக்கில் யுத்தம் செய்தும் நீங்கள் வீழாமல் இருப்பது ஆச்சரியம், பெரும் ஆச்சரியம். தமிழில் தானே சொன்னேன், தாக்குவதை நிறுத்துங்கள். உங்களால் நான் சோர்ந்து போய்விட்டேன். வலியும் யுத்தமும் தொடர்ந்தால் என் கதி அதோ கதிதான். உங்களை பார்த்தாலும் களைப்பாகவே தெரிகிறது. நீங்களும் சற்று ஓய்வெடுங்கள். என்ன இவன் படுத்து விட்டான்? ஓய், களைப்பா எங்களுக்கா? சோர்வெல்லாம் வீரமில்லாத உனக்குத்தான் வரும், எங்களுக்கெல்லாம் அது வரவே வராது. ஓய்வெல்லாம் உனக்குத்தான் தேவைப்படும், எங்களுக்கு அது அவசியம் இல்லை. ஏய், என்னதான் உனது பிரச்சனை? உன்னைதான் கேட்கிறேன். யுத்தமா இல்லை தூக்கமா? சொல், வந்து சண்டை போடு. உண்மையைத்தான் சொல்கிறீர்களா? உங்களுக்கு சோர்வே இல்லையா? சரி, நான் சற்று ஓய்வெடுத்துக் கொள்கிறேன். சோர்வில்லை என்பதே உனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதே. எங்களுக்கு இறப்பே இல்லை என்று அந்த ஆதிசக்தியை வரம் தந்திருக்கிறாள், அதற்கு என்ன சொல்வாய்? விஷ்ணு தேவா, நாம் எல்லோருமே பக்தர்கள் கேட்கும் வரத்தை வகை தெரியாமல் வாரி கொடுப்பவர்கள்தானே. மது, கைதபா செய்தது குற்றம் குறைவில்லாத கடும் தவம். எனவே அவர்கள் கேட்ட வரத்தை அளிக்க வேண்டியது என் கடமையானது. நாங்கள் விரும்பும் போது மட்டுமே எங்களுக்கு மரணம் வரவேண்டும் என்று வரம் கேட்டார்கள். நானும் தந்துவிட்டேன். தாயே, தன்னுடைய மரணத்தை யாராவது விரும்புவார்களா? அவர்கள் உயிரோடு வாழ்ந்தால் படைப்பின் தத்துவமே பாழாகிவிடுமே. அந்த பயங்கரமான வரத்தை ஏன் கொடுத்தீர்கள் தாயே? இந்த கேள்வியை கேசவன் கேட்கலாமா? ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு. கடுமையான தவத்திற்கு வரம் கிடைத்தது. இப்பொழுது அவர்கள் அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் செய்யும் செயலுக்கு உண்டான பலனை அனுபவிப்பார்கள். உங்கள் வார்த்தை உண்மையே. இருந்தாலும்
அவர்களே எப்படி மரணத்தை விரும்புவார்கள்? ஆதிசக்தியே இதற்கும் வழி சொல்ல வேண்டும். சரஸ்வதி, தாயே, வரவேண்டும் தாயே. கல்வியின் கடவுளான சரஸ்வதி, வீணை உன் விரலில் விளையாடியதைப் போல அந்த அரக்கர்களின் நாவிலும் நீ விளையாட வேண்டும். அவர்கள் தாங்களாகவே மரணத்தை விரும்பும்படி அவர்கள் மனதை மாற்ற வேண்டும். உங்கள் உத்தரவை இப்பொழுதே செயல்படுத்துகிறேன் தாயே. சண்டைக்கு போ! ஓய்வெடுத்தது போதும். வருகிறேன். அதற்கு ஏன் இத்தனை வெறுப்பும் இவ்வளவு அவசரமும்? உங்களுக்கு ஒரு வரம் தர ஆசை. வாங்கிக் கொள்கிறீர்களா? என்ன, நீ எங்களுக்கு வரம் தரப்போகிறாயா? வேடிக்கையாக உள்ளது. சாகப் போகும் உனக்கு எங்கள் மீது எதற்கு இந்த இரக்கம்? விஷயமில்லாமல் இல்லை. நீங்கள் தீரர்கள், வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள். உங்களின் பராக்கிரமத்திற்கு நான் தரும் பரிசே வரம். கேளுங்கள். சரி, எந்த மாதிரியான வரம் கொடுக்க போகிறாய்? எங்களை எதிர்த்து நிற்க முடியாத நீ வரத்தை தந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ளப் போகிறாயா? இல்லை, வரம் தரும் அதிகாரம் தேவர்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று திமிரில் சொல்கிறாயா? சரியாக சொன்னாய். அரக்கர்களான எங்களுக்கும் வரம் கொடுக்க தெரியும். அப்படியா? நிஜமாகவா? ஆ, சந்தேகமே வேண்டாம். சந்தேகமே இல்லை. ஆனாலும் நீங்கள் எனக்கு வரம்? ஏய், நாங்கள் சொன்னதுதான். என்ன வரம் வேண்டுமோ அதை கேட்டு பெற்றுக்கொள். கேள் கேள். நீயும் வீரன்தான், நாங்கள் நம்பிவிட்டோம். வரத்தை கேள். எதை வேண்டுமானாலும் கேள். வரம் தருவதில் தேவர்களையே நாங்கள் மிஞ்சியவர்கள். உண்மை உண்மை. வரம் கொடுப்பது என்ன தேவர்களின் சொத்தா அல்லது அவர்களின் உரிமையா? அரக்கர்களான நீங்களும் வரத்தை வாரி தரலாம். உங்களின் அருளால் உங்களிடம் வரம் கேட்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்கப் போகின்றது. அரக்கர்களின் ஆசி பெற்ற முதல் தேவன் நானே. கேட்கவா? நீ கேட்பது வரத்தையா இல்லை விபரீத விளையாட்டையா? உங்களை போன்ற வீரர்களிடம் விளையாட நான் என்ன மதியல்லாதவனா? சத்தியமாக இல்லை. வரம் வார்த்தையில் மட்டுமே வருமா, இல்லை நிஜமாகவே வருமா என்று உறுதிப்படுத்திக் கொண்டேன். அவ்வளவுதான். அதற்கென்று பட்டயம் எல்லாம் எழுதி தர முடியாது. எங்கள் நேரத்தை வீணாக்காமல் வரத்தை கேள். அன்பிற்குரிய அரக்க சகோதரர்களே, உங்கள் வாக்கு சத்திய வாக்காக இருந்தால் நானே உங்களை கொள்ள வேண்டும். உங்கள் அழிவை நானே உருவாக்க வேண்டும். அந்த வரத்தை மட்டும் எனக்கு தாருங்கள். நீ மகா மோசக்காரன், ஜாலக்காரன், தீயவன். அதானே, நீ வாழ வரம் கேள் என்றால் இவன் நம் மரணத்தையே வரமாக கேட்கிறான். அப்படி என்றால் நான் கேட்ட வரம் வராதா என் கைக்கு? அரக்கர்களின் வாக்கு அல்ப வாக்கா? இல்லை, நிச்சயம் வரம் கொடுப்போம். தந்த வாக்கை மீற நாங்கள் தேவர்கள் அல்ல, வாக்கு தவறாத அரக்கர்கள். நீ கேட்ட மரண வரத்தை கொடுக்கிறோம். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை. நீர் இருக்கும் இடத்தில் நீ எங்களை கொல்லக்கூடாது. ஆம், அதே போல் எங்கள் உடலில் எந்த ஒரு பாகமும் எந்த லோகத்திலும் விழவே கூடாது. அவ்வளவுதானே, செய்து விடுவோம். இந்த முட்டாளின் எண்ணம் பலிக்காது. நாம் நம் உடலை பெரிதாக்கிவிட்டால் எப்படி இந்த லோகத்தில் நம் உடல் விழாமல் நம்மை கொல்லுவான்? ஏய், வீரமில்லாதவனே, வா,
வந்து எங்களை அழி. என்ன பயந்து விட்டாயா? விஷ்ணு தேவனே, அரக்கர்களின் எலும்பும் மாமிசமும் பிண்டங்கள் ரூபமாக அந்தரத்தில் நிற்கின்றது. ஆம் பிரம்மதேவனே, இனி அது பிண்ட ரூபி. இதற்கு பின் அந்த கிரகம் பூமி என்றே அழைக்கப்படும். அதன் மேல் அச்சமில்லாமல் உங்கள் படைப்பை துவங்குங்கள் பிரம்மதேவா. மகாவிஷ்ணுவிற்கு என் வணக்கங்கள். பிரபு, தங்களை பார்க்க ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார். தங்களை சந்திப்பதற்கு இது தக்க தருணமா என்று கேட்கிறார். வைகுண்டத்தில் விருந்தாளிகளை நான் பார்க்கும் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். பார்க்க வந்த விருந்தாளியை காக்க வைப்பது தவறு. வா, நாம் செல்லலாம். வந்தது பெரிய மகானாக இருக்கலாம். மன்னிக்க வேண்டும் பிரபு, வந்திருப்பது ஒரு தேவி. தேவியா? தேவி, இந்த ஏழையை பார்க்க வந்த தேவி தாங்கள்தானா? நான் உங்களுக்கு நன்றி சொல்லவே வந்தேன். கோர அரக்கர்களிடமிருந்து என் சகோதரர் பிரம்மாவை காப்பாற்றி இருக்கிறீர்கள். என்னை போன்ற பெண்ணிற்கு சகோதரனின் உயிர் விலை மதிக்க முடியாதது. அந்த உபகாரத்திற்கு நன்றியை நேரில் சொல்லவே வந்தேன். வெறும் நன்றியோடு செல்ல மாட்டேன்.
எல்லா செல்வத்திற்கும் அதிபதியாக இருக்கும் இந்த மகாலட்சுமி உங்கள் உதவியால் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னிடம் தாங்கள் ஏதாவது ஒரு வரத்தை பெற்று அதனுடன் என் நன்றியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வரமா? ஆம், வரமே. உங்கள் வார்த்தையில் பொய்யில்லையே மகாலட்சுமி. சௌபாக்கியத்தின் ஆதி தேவதையே, உங்கள் மூலம் எனக்கு கிடைக்கும் வரம் சௌபாக்கியமே. தேவி, நீங்கள் எப்பொழுதும் என் இதயத்தில் அரசியாக நிலைக்க வேண்டும். என் இதய இல்லம் லக்ஷ்மி இல்லமாக மாற வேண்டும். இதுவே இந்த மகாவிஷ்ணு மகாலட்சுமியிடம் கேட்கும் வரம். வேறொன்றும் எனக்கு வேண்டாம். உங்கள் ஐஸ்வர்யத்தில் எதுவும் எனக்கு வேண்டாம். ஐஸ்வர்ய தேவியான தாங்கள் மட்டும் போதும். ஏனென்றால் தாங்களே என் ஐஸ்வர்யம், தாங்களே என் சௌபாக்கியம். நான் கேட்ட வரத்தை தாருங்கள் தேவி, தாருங்கள் தேவி, தாருங்கள் தேவி. இப்பொழுது நடப்பதெல்லாம் உண்மைதானா? இவர் வார்த்தையை நம்ப முடியவில்லை. இது ஒருபோதும் நடக்காது. மன்னிக்க வேண்டும். நன்றியை சொல்ல மட்டும்தான் வந்தேன், இங்கு வாழ்வதற்காக அல்ல. மகிழ்ச்சியோடு வந்த நான் இப்பொழுது அதிர்ச்சியோடு செல்கிறேன். நான் உங்கள் இதயத்தில் நுழைவதும் இல்லத்தில் வாழ்வதும் ஒருபோதும் நடக்காது. தேவி, தேவி, தேவி.